கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சுக்கிர பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன்கள் வருகின்ற 29/6/2025 முதல் 25/7/2025 சுமார் ஒரு 27 நாட்கள் இந்த சுக்கிர பயிற்சி நடக்க போகுது. இதுவரைக்கும் மேசராசியில் இருந்த சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசியில் பயிற்சி ஆகிறார். அதை பற்றி விரிவாக சொல்ல போகிறோம். அவர் இருக்கிற இடம், அவருடைய பார்க்கும் இடம், என்னுடைய பலாபலங்கள் எல்லாமே சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணங்குகிறேன். ஓம் குரு பியோர்ம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசிங்க பிரஜோதியாத். என்னுடைய ஆத்மந்திரன் மகாகாலம். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகுர பிரஜோதியாத். என்னுடைய உபாசனன் மகாவாராகியன். ஓம் அகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாயம் தன்னோ வாராகி பிரஜோதியாத். பொதுவாக சுக்கிரன் அந்த ரிஷபராசியில் வந்து அமர்கிறார். அதனுடைய பொது பலன்களை இப்போ பார்க்கலாம். இதுவரைக்கும் மேசராசியில் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருந்தார். செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் அவ்வளோ ஒன்றும் சரியாக வராத ஒரு விஷயம். அப்போது சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பலன்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போச்சு, தடைப்பட்டது. திருமண தடை, சுபகாரிய தடை, பெண்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வராமல் போனது, பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது, இதெல்லாமே நடந்தது. ஆனால் இப்பொழுது சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து அமர்கிறார். அங்கிருந்து அமர்ந்து அவர் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். அப்போது இதனால் என்னென்ன பொது பலன் ஏற்பட போகுது அப்போ சொல்லப்போம். இந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கிரன் ரிஷபராசியில் வந்து அமர்ந்தவுடன் தன்னுடைய சொந்த வீடு, எப்பவுமே சொந்த வீட்டில் இருக்கிறதா நல்லபடிய பலன் கொடுப்பாங்க, வரங்களை வாரி வழங்குவார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு சம்பந்தமாட்டான தொழில்கள் எல்லாமே செழித்து ஓங்கும், பெண்களால் முன்னேற்றம் அடையும், பெண் கல்வி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து சேரும். அது இல்லாமல் பெண்கள் சிறுமிகள் கூட எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அதெல்லாமே இப்போது இனி வரும் காலங்களில் இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் குறையக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது. அப்போது அந்த எண்ணத்தை மாற்றி விடுவார். அதுதான் முக்கியம். ஏன் ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னா எண்ணம் தான். அந்த எண்ணம் மனதில் வந்தோன்னா தவறு செய்ய தூண்டுது. அந்த தவறை திருந்துடுவாங்க டக்குன்னு. ஒரு செகண்டில் வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும், பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தில் தவறு செய்யக்கூடிய விஷயத்துலேருந்து ஒதுங்கிடுவாங்க. அதுதான் இப்போது உள்ள சுக்கிர பயிற்சியில் நடக்க போகுது. அது இல்லாமல் நல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை வந்து போகுது எல்லாருக்குமே. 12 ராசிக்காரங்க வரப்போகுது. வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி நல்ல செழிப்பான முன்னேற்றங்கள் வந்து அமைய போகுது. அரசாங்கத்தார் வந்து வழியை வந்து உதவி பண்ணுவாங்க, மக்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களுடைய அந்த வழங்குதலால் மக்கள் முன்னேற்றம் அடைவாங்க. அரசாங்க சலுகைகள்லாம் கிடைக்க போகுது. இதில்லாமல் போர் மூலம் அபாயம் இருந்தால் அது தள்ளி போகும். அதெல்லாம் தள்ளி போயிடும் கண்டிப்பாக. பேச்சுவார்த்தையில் முடியும், இல்லைனாக்கா வேண்டாம் இப்போது அப்படின்னு நினைக்க தோணும். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் ஒரு விருச்சிக ராசியை பார்ப்பதால் செவ்வாய் இல்லையா, செவ்வாய்ன்றது படைத்தலைவி தான். இருந்தாலும் அவர் நேரடி பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த விருச்சிக ராசி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அந்த வீட்டுக்குரியவர். சிறு சிறு சலசலப்புகள் சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கிவிடும், வந்து தடைப்பட்டு நீங்கிவிடும். அதுதான் நடக்க போகுது. சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் வரும், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் எல்லாமே சரியாயிடும். காவல்துறை, இராணுவத்துறை எல்லாமே பலப்படும். கொஞ்சம் திருத்தி அமைப்பாங்க. காவல்துறையில் இந்தந்த குறைகள் இருக்குது, இராணுவத்துறையில் இந்தந்த குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீக்கி மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி இதில் தலையிட்டு அந்த அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு அவங்க இது பண்ணுவாங்க, அதிகாரம் வழங்குவாங்க. இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுனால இந்த சுக்கிர பயிற்சி எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லா நலமும் போய்ட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து 12 ராசியை இப்போது பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் சொல்கிறோம். அந்த வகையில் இப்போ கும்பராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் தான் வந்திருக்கார். அவருடைய பார்வை 10ஆம் இடத்துல விழுது. அதுக்குரிய பலன் என்னன்றதான் இப்போ பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு 4ஆம் இடத்துல
சுக்கிரன் வந்து அமர்ந்திருக்கிற நாள். ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு கூட இல்லையே, ஒரு இடம் கூட வாங்கி போட முடியல அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஒரு குரூப்பாக சேர்ந்து இடம் வாங்குவாங்க. நீ வந்து சேர்ந்துக்கப்பா, மாதம் மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டிக்கலான்றாங்க. அது மாதிரி ஒரு குரூப்பில் கூட போய் நீங்கள் சேரலாம், ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தால். அப்போ உங்களுக்கு ஒரு இடம் ஒன்று கிடச்சிரும். இடம் இருக்கவங்க வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், அதுக்கு உண்டான உதவிகள் கிடைக்கும். இது மாதிரிலாம் இப்போ நடக்க போகுது. இந்த காலகட்டத்தில் இதுதான் நடக்கும். உங்களோட ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும். கல்வியில் வளர்ச்சி இருக்கும். தேர்ச்சி பெறாத விஷயங்களை தேர்ச்சி பெற்றுருவீங்க. உங்களுக்கு வேலைக்கேற்ற அந்த கல்வி கிடைச்சி அது மூலிமா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அது எல்லாமே நடக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, நட்பு உறவு வகையில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இது வரைக்கும் உதவி கேட்டிருப்பீங்க, பார்க்கலாம், என்கிட்ட இல்லை, முடியல, அப்படி தான் சொல்லிடுவாங்க. முடியவே முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் ஒரு சால் சாப் மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், செய்கிறேன், போகிறேன், இப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஒன்றான காலகட்டம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு. அடுத்து அவங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை சுக்கிர பகவான் பார்க்கறனால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் சீர்படும், வியாபாரம் வளர்ச்சி பெறும், போட்டி பந்தயங்களை கலந்துக்கிட்டு அதில் வெற்றி பெறுவீங்க. சில பேர் போட்டி பந்தயங்களை கலந்துக்கிட்டே இருப்பாங்க, வெற்றி கிடைக்காது, தோல்வியாக இருக்கும். எப்போ வெற்றி கிடைக்கும்னு நினச்சி பார்த்துட்டு தான் அதில் இறங்கணும். அப்போ அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு வந்துடும். அப்போ அது மூலிமா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் விட்டதை பிடிப்பீங்க. ஒரு தொழிலில் நஷ்டமாக இருந்ததுன்னா அதே தொழிலில் லாபத்தை ஈட்டுவீங்க. ஒரு வியாபாரத்தில் நஷ்டமாக இருந்ததுன்னா அந்த வியாபாரத்தை விட்டுடலாம்னு நினைப்பீங்க. ஆனால் அதே வியாபாரத்தில் இப்போது நல்ல வளர்ச்சி கூட தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஒரு உத்தியோகத்தில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருக்கும், அதே உத்தியோகத்தில் இப்போது முன்னேற்றம் கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். விட்டதை பிடிப்பீர்கள், அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். எல்லாமே இந்த சுக்கிர பேச்சில் நடக்கும். அடுத்ததாக எதிர்பாராத ஒரு விஷயமும் நடக்கும். ஒரு பிரபலமான தொடர்பு, இல்லை பெரிய மனுஷ தொடர்பு, இல்லை உங்கள் நட்பு மூலிமா இன்னொரு நட்பு மூலிமா வந்து அப்படி அமையிறது, இதெல்லாமே நடக்கும். இது எதிர்பாராமல் நடக்கக்கூடிய உதவியாக அமைய போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்போது நிறைய நலிந்த ஏழைகளுக்கு உதவி பண்ணலாம். வருமானமே இல்லை இருப்பாங்க. நடுத்தர மக்களுக்குமே வருமானம் இல்லாமல் இருப்பாங்க, அவங்க கூட கஷ்டப்படுறவங்க தான் இருப்பாங்க. நடுத்தர குடும்பத்திலே நிறைய பேர் ஏழ்மை நிலையில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களாம் பார்த்து உதவி பண்ணிட்டு வரலாம். அந்த உதவி அவங்களுக்கு ஓகே தானா, இது சரியாக இருக்குமா அப்படின்னு நினச்சி உதவி பண்ணணும். அப்போ தான் அந்த தான தர்மங்கள் தகுந்த பலனை கொடுக்கும். அது இல்லாமல் கும்பராசிக்காரங்க தங்களுடைய திறமைகள்லாம் இப்போது வெளிப்படுத்தலாம். திறமையை வெளிப்படுத்தாமல் இருந்திருப்பாங்க, அப்போ இப்போ வெளிப்படுத்தக்கூடிய நேரம் வந்து விட்டது. அப்போ திறமைகளை வெளிப்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி என்பது உங்கள் வாழ்க்கையிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும். அப்படி தான் வந்து சேரப்போகுது. இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் பார்க்கும்பொழுது அந்த ராசியாதிபதி சனி பகவான் சுக்கிரனுடைய பேச்சு தான் இப்போ சொல்லிட்டு வரோம். அப்போது சுக்கிரனுடைய அம்சமாக தங்கக்கூடிய அம்மன், அந்த அம்மன்லேயே அழகு வாய்ந்த அம்மனாக இருப்பாங்க. இப்போது இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா கற்பகாம்பாள் அப்படி சொல்கிறோம், காமாட்சி சொல்கிறோம், மீனாட்சி சொல்கிறோம், விசாலாட்சி, இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அம்சமாக அழகும் அறிவும் பொருந்திய தெய்வங்களாக விளங்கப்படுகிறார்கள். இவங்களெல்லாமே வழிபட்டு வரலாம். அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷமான சொல்லப்பட்டு வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் சுக்கரனுக்கு உண்டான இந்த மகாலட்சுமியை வழிபடலாம். முருகப்பெருமானார் இருக்கும் வள்ளியை வழிபடலாம். இதெல்லாமே சுக்கரனுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப நொடிஞ்சு போயிருப்பாங்க, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க. நல்லா கேட்டுங்க, வாழ்ந்து கெட்டவர்கள், இது புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ரொம்ப நல்லா வாழ்ந்திருப்பாங்க,
இப்போது திடீர்னு பாருங்கள், இப்போது ஒரு கொரோனா வருது, ஒரு இயற்கை சீற்றங்கள் வருது. அந்த மாதிரி வரும்போது எப்பேற்பட்ட பெரிய ஆளாக இருந்தால் கூட கீழே வந்துடுவாங்க, நடு ரோட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் உதவி பண்ணணும். அது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க கேட்க மாட்டாங்க. எப்பயுமே வாழ்ந்து கெட்டவர்கள் யாரிடம் சென்று உதவி கேட்க மாட்டார்கள். இது நிதர்சனமான உண்மை. அப்போது அது மாதிரி யாருக்கான்னு பார்த்து நீங்கள் அவங்களுக்கு செஞ்ச உதவி, சிறு உதவியாக கூட செய்யலாம். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போது நீங்களே போய் உதவி பண்ணால் அது அவங்களுக்கு பேருதவியாக இருக்கும். உங்களுக்கு பெரும் புண்ணியத்தை ஈட்டித்தரும். அதுதான் முக்கியமான விஷயம். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சியில் ஏற்பட கெடுபலங்கள்லாம் குறைஞ்சி நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படும். ரொம்ப அகமாக மாறி போகிறீங்க, நல்ல வாழ்க்கை வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.